வணக்கம். திரையரங்கம் தண்டகாரண்யம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அதியன் ஆதிரை. இயக்குனர் பா. ரஞ்சித் வேறு இருவருடன் இணைந்து இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார். கிருஷ்ணகிரி பகுதியில் மலைப்பகுதியில் வாழக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 2 சகோதரர்கள். அண்ணன் சடையனாக நடித்திருப்பவர் அட்டகத்தி தினேஷ். அவருடைய தம்பி முருகன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் கலையரசன். வன இலாக்காவில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய முருகன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கலையரசனுக்கு அங்கு இருக்கக்கூடிய சமூக விரோத மனிதர்களால் பல தொல்லைகள் உண்டாகின்றன. அதன் மூலம் அந்த பணியில் அவரால் தொடர்ந்து இருக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் தன் தம்பியை இராணுவத்தில் சேர்த்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய அட்டகத்தி தினேஷ் தன் தந்தையிடம் கூறி அவர்களுக்கு என்று இருந்த சொத்தை விற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தை கட்டி கலையரசனை வட இந்தியாவிற்கு இராணுவத்தில் போய் இருக்கட்டும் என்ற நம்பிக்கையுடன் அனுப்பி வைக்கிறார். வட இந்தியாவிற்கு சென்ற கலையரசனுக்கு அங்கு அவரே நினைத்து பார்க்க முடியாத அச்சத்தை தரக்கூடிய பல அனுபவங்கள் உண்டாகின்றன. போலித்தனமான இராணுவ பயிற்சி முகாம் அது. கலையரசனுக்கும் அவருடன் இருக்கக்கூடிய மற்ற இளைஞர்களுக்கும் நக்சலைட்டுகள் என்ற முத்திரையை குத்தி அங்கு இருந்து பயிற்சி பெறும்படி செய்கிறார்கள். இந்த உண்மைகள் அவருக்கு தெரிய வரும்போது கலையரசன் மிகுந்த அதிர்ச்சிக்கு ஆளாகிறார். அவருடன் படம் முழுக்க வருகிறார் பாலசரவணன். ரூபேஷ் என்பது அவருடைய கதாபாத்திரத்தின் பெயர். அவர்களுடன் அங்கு பயிற்சி பெற்று கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு கதாபாத்திரம் அமிதாப். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஷபீர் கல்லாரக்கல். அவருக்கு உண்டாகக்கூடிய கோரமான முடிவை பார்த்த பிறகுதான் கலையரசனுக்கே அங்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற உண்மையே தெரிய வருகிறது. அதற்கு பிறகு கலையரசனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விபரீத சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். தன் தம்பி முருகனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றனவே என்பதை நினைத்து ஆவேசத்திற்கு ஆளாகக்கூடிய அட்டகத்தி தினேஷ் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் தன் தம்பிக்கு இப்படிப்பட்ட அவல நிலையை உண்டாக்கிய அந்த கயவர்களை எப்படி துணிச்சலாக தீர்த்து கட்டுகிறார் என்பதை நாம் பார்க்கும்போது கைதட்டி பாராட்ட தோன்றுகிறது. அந்த சட்டவிரோத கயவர்களுக்கு இப்படிப்பட்ட முடிவு உண்டாவதுதான் சரி என்ற எண்ணம் படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே உண்டாகிறது. சடையன் கதாபாத்திரத்தில் அட்டகத்தி தினேஷ் மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். மிகவும் மென்மையாக எந்தவிதமான ஆரவாரமும் இல்லாமல் படம் முழுக்க வரக்கூடிய அவர் படத்தினுடைய பிற்பகுதியில் எந்த அளவிற்கு சிங்கமென சீறி எழுந்து மக்களை ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் ஆவேசத்துடன் எப்படி தீர்த்து கட்டுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 குணங்களையும் கொண்டிருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்திற்கு அவர் கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார். அவருடைய தம்பி முருகன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கலையரசன் படம் முழுக்க மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். வட இந்தியாவில் அவர் இராணுவ முகாமில் படக்கூடிய அவலங்களை பார்த்து நாம் அவருக்காக பரிதாபப்படுகிறோம். அவருடன் வரக்கூடிய பாலசரவணன் மீதும் நமக்கு அந்த பரிதாப உணர்ச்சி உண்டாகிறது. வின்சு ரேச்சல் சாம் இவர்தான் பிரியா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர்.
பிரியா முருகனுடைய காதலியாக வருகிறார். அந்த பிரியா கதாபாத்திரம் காதல் உணர்வுடன் வரக்கூடிய காட்சிகளில் இளமை தாண்டவமாடுகிறது. அழகான நடிகை, அருமையாக நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டாகக்கூடிய முடிவை பார்த்து நம்முடைய கண்கள் கசிகின்றன என்பதுதான் உண்மை. அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய நடிப்பால் பெருமையை உண்டாக்கி இருக்கிறார் இந்த நடிகை. அமிதாப் கதாபாத்திரத்தில் சபீர் கல்லாரக்கல் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார். ஊரில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடன் இராணுவ முகாமிலிருந்து வாகனத்தில் ஏறி பயணிக்கக்கூடிய அவருக்கு எப்படிப்பட்ட முடிவு உண்டாகிறது என்பதை காணும்போது நமக்கு உண்டாகக்கூடிய பதைப்பிற்கு அளவே இல்லை. மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய சமூக விரோத செயல்களை செய்யக்கூடிய முக்கிய கதாபாத்திரத்தில் அருள்தாஸ் வந்து அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் அருமையான நடிப்பை வழங்கியிருக்கிறார். இராணுவ முகாமில் உஸ்தாத் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் யுவன் மயில்சாமி. அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் மிகவும் அருமையாக பொருந்தியிருக்கிறார். ரித்விகா, சரண்யா ரவிச்சந்திரன் இவர்கள் இருவரும் படத்தில் குறிப்பிட்டு கூறக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள். அவர்கள் ஏற்று நடித்திருக்கக்கூடிய அந்த 2 கதாபாத்திரங்களிலும் அவர்கள் இருவருமே தங்களுடைய நடிப்பு திறமையை நன்கு வெளிப்படுத்தி நம்முடைய இதயங்களில் இடத்தை பிடிக்கிறார்கள். படத்தினுடைய பிற்பகுதியில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ முகாமில் நடைபெறக்கூடிய சம்பவங்களையும் அங்கு நடைபெறக்கூடிய பயிற்சிகளையும் அருமையாக படமாக்கி இருக்கிறார்கள். எனினும் என் மனதில் தோன்றிய குறை என்ன என்றால், வட இந்தியாவில் நடைபெறக்கூடிய அந்த காட்சிகளை காட்டும்போது இந்தியிலேயே உரையாடல்களை வைத்திருக்கலாம். இந்தி கதாபாத்திரங்கள் தமிழில் பேசுவதைப் போல காட்டியிருக்கிறார்கள். அது மிகவும் செயற்கையாக இருக்கிறது. இந்தியில் பேசுவதைப் போல காட்டி தமிழில் சப்டைட்டில் இட்டிருக்கலாம். அப்படி செய்திருந்தால் மிகவும் அருமையான முயற்சி என்று நமக்கு தோன்றியிருக்கும். தமிழில் வட இந்திய கதாபாத்திரங்கள் பேசுவதைப் போல படமாக்கி இருப்பது செயற்கைத்தனமாக இருக்கிறது. இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பவர் ஜஸ்டின் பிரபாகரன். பாடல் காட்சிகளிலும் சரி, பின்னணி இசையிலும் சரி அருமையாக தன்னுடைய பங்களிப்பை இவர் செய்திருக்கிறார். பிரதீப் காளிராஜா இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இவருடைய பங்களிப்பு பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. செல்வா ஆர்கே இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை சிறிது கூட சோர்வு உண்டாகாத அளவிற்கு இவருடைய படத்தொகுப்பு இருக்கிறது. இதிலிருந்தே இவருடைய திறமை எந்த அளவிற்கு இந்த திரைப்படத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஒரு மாறுபட்ட கதை கருவை எடுத்ததற்காகவும் மாறுபட்ட கதை களங்களை கையாண்டதற்காகவும் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான அதியன் ஆதிரையை முழு மனதுடன் நான் பாராட்டுகிறேன். மாறுபட்ட களத்தில் படமாக்கப்பட்டிருக்கும் மாறுபட்ட கதை கருவை கொண்ட திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தண்டகாரண்யம் என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம். கட்டாயம் உங்களுக்கு இந்த திரைப்படம் பிடிக்கும்.